ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து எப்படி குரூப்பிங்கில் பிரித்து வச்சுருக்காங்க பீரியாடிக் டேபிள்னு படிக்க போகிறோம். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 7 பீரியட்ஸ் 18 குரூப்ஸ் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருந்தோம். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பீரியாடிக் டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது எதை பொறுத்தது, எதோட ரிலேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்தந்த எலிமெண்ட்டினுடைய அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனையும் பொறுத்து தான் வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பீரியட்ஸ்லேயும் குரூப்லேயும் வேரி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் பீரியட்ஸில் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். We have already learned that each period starts with the element having general outer electronic configuration ns1 and ends with ns2 np6, where n is the period number. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பும் எதில் ஸ்டார்ட் பண்ணும், NS1 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கிற அந்த குரூப் வந்து NS1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். எண்டிங் வந்து நோபல் கேஸஸில் எண்ட் ஆகும் 18th குரூப்பு. அதோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வந்து NP6. இங்கே என்னங்கிறது என்ன சொல்கிறாங்க, அந்த ஒவ்வொரு இதுலேயும் என்னங்கிறது வந்து அந்த பீரியட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுது. The first period start with the filling of valence electrons in 1s orbital. ஃபஸ்ட்டு பீரியடில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணுது, 1s ஆர்பிட்டாலில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். விச் கேன் அக்காமடேட் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ். எஸ் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், அதில் வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஸோ அதில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு பீரியட் ஹேஸ் 2 எலிமெண்ட்ஸ், நேம்லி ஹைட்ரஜன், ஹீலியம். அந்த ஃபஸ்ட்டு பீரியடு அந்த ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், லாஸ்ட்டில் ஹீலியம் இருக்கும் அந்த நோபல் கேஸஸ் ஃபேமிலியில். ஸோ அதில் 2 எலிமெண்ட்டு தான். அந்த 1s அப்படிங்கிறது வந்து 1s1 1s2 ஹைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன், ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷன், தட்ஸ் ஆல். செகண்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2s ஆர்பிட்டாலில் இருக்கும். அப்போ அதில் எதில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2s1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறமா 2p ஆர்பிட்டால், 3 2p ஆர்பிட்டால் இருக்கும். அப்புறம் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 8 எலிமெண்ட்ஸ் வந்து 2p ஆர்பிட்டாலோட இருக்கும் 2s 2p கான்ஃபிகரேஷனில். லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் இருக்கும் செகண்ட் பீரியட். தேர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் 3s ஆர்பிட்டால், அதே மாதிரி ஃபாலோட் பை 3p ஆர்பிட்டால் வரும். ஃபோர்த்து பீரியடில் பார்த்தீங்கன்னா 4s ஆர்பிட்டாலில் ஸ்டார்ட் பண்ணி 4p ஆர்பிட்டாலில் எண்ட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரான் ஃபில்லிங் இது எல்லாமே வந்து ஆஃபா பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல், ஆர்பிட்டால்ஸுடைய இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல் ஆர்டரில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். இதே மாதிரி இந்த பீரியட்ஸில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய வேரியேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. 1s ஆர்பிட்டாலில் ஸ்டார்ட் பண்ணி 1s ஆர்பிட்டாலில் எண்ட் பண்ணுறோம். அடுத்து 2s 2p 3s 3p 4s 4p. அப்போது இந்த ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து இடையில வரும் டி ஆர்பிட்டால்ஸ் ஆல்சோ கேம், டி ஆர்பிட்டால்ஸும் வரும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியடில் 2 எலிமெண்ட் இருக்கும், செகண்ட் பீரியடில் 8 எலிமெண்ட்ஸ், தேர்ட் பீரியடில் 8 எலிமெண்ட்ஸ், ஃபோர்த்து பீரியடில் 18, ஃபிஃப்த்து பீரியட் 18, சிக்ஸ்த்து பீரியடில் பார்த்திங்கன்னா 32 எலிமெண்ட்ஸ். ஏன் அந்த சிக்ஸ்த்து பீரியடில் 32 எலிமெண்ட்ஸ் வருது, அதில் இடையில வந்து எஃப் பிளாக்கில் வந்து லாந்தனாய்ட்ஸ் வரும். அதே மாதிரி செவன்த் பீரியடில் பார்த்திங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் சேரும்போது 32 எலிமெண்ட்ஸ் வந்துடும். ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்லி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வித் கான்ஃபிகரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோர்த் பீரியட் ஃபில்லிங் 3d ஆர்பிட்டால் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்காண்டியம் அண்ட் எண்ட்ஸ் வித் ஜிங்க். இதில் பார்த்தீங்கன்னா 4வது பீரியட்லேருந்து டி ஆர்பிட்டால் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்காண்டியமில் ஸ்டார்ட் பண்ணும் அந்த இது. அப்புறம் எதில் எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கில் முடிஞ்சிருக்கும் அந்த டி ஆர்பிட்டால்ஸ் மட்டும். ஓகே, இந்த 10 எலிமெண்ட்டை என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 10 எலிமெண்ட்ஸ் உள்ள அந்த சீரீஸ் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் சீரீஸ். 4d 5d 6d இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பீரியட்ஸில் இருக்கும். இதை வந்து 4d ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறத வந்து செகண்ட் ட்ரான்சிஷன் சீரீஸ், 5dனா தேர்டு ட்ரான்சிஷன் சீரீஸ், 6dங்கிறத வந்து ஃபோர்த்து ட்ரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிக்ஸ்த்து பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6s ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா தான் 4f 5d 6p அதெல்லாமே ஃபில் ஆகும். அப்போது 4f ஆர்பிட்டாலில் எதில் ஸ்டார்ட் ஆகும் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியமில் தொடங்கும். எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுட்டீஷியமில் முடியும். இந்த 14 எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இன்னர் ட்ரான்சிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது அது வந்து லாந்தனாய்ட் சீரீஸ்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி செகண்ட் 5f ஆர்பிட்டால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ஆக்டினைட்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இது வந்து செப்பரேட்டாக கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த 14 எலிமெண்ட்ஸை. ஓகே, ஏன்னா அந்த பீரியாடிக் டேபிளில் இடையில வர்றதுனால அதை ஃபுல்லாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் சரியாக இருக்காதுங்கனால அதை மட்டும் கீழே தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் குரூப்ஸ். இப்போ குரூப்ஸில் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போமா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ குரூப் ஹாவ் சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் தி அவுட்டர் ஷெல். இப்போ ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குரூப்பினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும் அந்த குரூப்பில். இப்போ ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபார் தி 18 குரூப்ஸ் டேபிள் 3.11 பார்த்தோம் நம்ம மேலே. இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பிடிஎஃப் எல்லா பிளாக் எலிமெண்ட்ஸும் கம்பைண்ட் ஆகி தான் வருது. அது வந்து பீரியட்ஸில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்பிட்டாலில் லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அதை பொறுத்து தான் அது என்ன பிளாக்கில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஓகே, இப்போது எஸ் ஆர்பிட்டால் தான் லாஸ்ட் வேலன்ஸ் ஆர்பிட்டாலாக இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எந்த பிளாக்கில் இருக்கோ எஸ் பிளாக்கில் இருக்கும். டி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அது டி பிளாக் எலிமெண்ட், அந்த மாதிரி. இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 and 2 என்னன்னு சொல்கிறோம்? எஸ் பிளாக் எலிமெண்ட் அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா 1s பிளாக் எலிமெண்ட், செகண்ட் குரூப் வந்து 2s பிளாக் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கும். ஓகே, இதனுடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து NS1 அப்படின்னு முடுங்கிறது தான் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா NS2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் 1 எலிமெண்ட்ஸுக்கு என்ன நேம்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் 2 எலிமெண்ட்ஸ் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்கும். அதே மாதிரி மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும் வித் லோ அயனைசேஷன் என்தால்பீஸ். இப்போ அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது என்ன, அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதே சாப்டரில் பின்னாடி படிப்போம். அப்போது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஃபார்ம் அயனிக் காம்பவுண்ட்ஸ். அது வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக உள்ள மெட்டல்ஸ் வந்து குரூப் 1 and 2 எலிமெண்ட்ஸ். அது வந்து அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் டெண்டன்சி அதுக்கு அதிகமாக இருக்கும். they are highly electropositive in nature and most of the elements imparts color to the flame. electropositive character அதிகமாக இருக்கும். electropositive characterனா என்ன? ஈஸியாக எலக்ட்ரானை இழந்து ஒரு பாசிட்டிவ் கேட்டையான ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி, பாசிட்டிவ் அயான ஃபார்ம் பண்ணுற அந்த டெண்டன்சி தான் என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேமில் காமிச்சிங்கன்னா ஃப்ளேமில் வந்து கலராக எரியும், கலர்டு ஃப்ளேமில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கலரை கொடுக்கும். we will study the properties of these group elements in detail in subsequent chapters. பின்னாடி வர சாப்டர்ஸில் வந்து இதை பற்றின டீட்டெயில் ஸ்டடி வந்து படிப்போம். ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 13 to 18 வந்து நம்ம பி பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2 குரூப் பற்றி பார்த்தாச்சு, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு. 13 to 18 என்ன சொல்கிறோம்? பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP126 பி பிளாக்குக்கு. இப்போ பி பிளாக்ல வந்து 13th குரூப்போட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் NS2 NP1. அடுத்து 14th குரூப்புக்கு ஃபுல்லாக என்ன வரும்? NS2 NP2, அடுத்து NS2 NP3, அப்படி அப் டு NS2 NP6ன்னு முடியும் இனர்ட் கேஸஸ்க்கு. The elements of the group 16 and 17 are called chalcogens and halogens respectively. 16th group என்ன சொல்கிறோம்? Chalcogens. 17th group halogens. 18th group அது பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸ் ஆர் நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இனர்ட் கேஸ் ஆர் நோபல் கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். எப்போவுமே வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் எலிமெண்ட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP6 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். எப்போவுமே எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் அக்கமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி பி ஆர்பிட்டால்னா 3 ஆர்பிட்டால்ஸ், PX PY PZன்னு 3 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ ஈச் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ்னா அது NP6 கான்ஃபிகரேஷன். இதுதான் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஓகே, இதை தான் இனர்ட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The elements of P block have high electron gain enthalpies. The ionization energies are higher than that of S block elements. Electron gain enthalpy அதிகமாக இருக்கும். What is electron gain enthalpy அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே, இந்த சாப்டரில் அப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். They form mostly covalent compounds and show more than one oxidation state in their compounds. இதில் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும்.
வாட் ஆர் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், வாட் ஆர் அயனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனிமேல் நீங்கள் படிப்பீங்க. அயானிக் காம்பவுண்ட்னா ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் கிடச்சா தட் இஸ் அயனிக் காம்பவுண்ட். கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து மியூச்சுவல் எலக்ட்ரான் ஷேரிங்னால ஃபார்ம் ஆகிருந்தால் அதுதான் கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பி பிளாக்ல உள்ள எலிமெண்ட்ஸுடைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் அந்த காம்பவுண்ட் எல்லாமே வந்து மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னா என்னென்ன இங்கே வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 3 to 12 வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸு இல்லைனா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஜென்ரல் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns122 n-1 into d1 to 10. Okay, these elements show more than one oxidation state and form ionic, covalent and coordination compounds. இந்த எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா more than one oxidation state இருக்கும். இது வந்து அயானிக் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணும் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது வந்து இனிமேல் நீங்கள் பின்னாடி கெமிக்கல் பாண்டிங் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து டீட்டெயில்டாக படிப்பீங்க. They can form interstitial compounds and alloys which also act as catalyst. இது வந்து நிறைய interstitial compound ஃபார்ம் பண்ணும் அண்ட் alloys ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய காம்பவுண்டு இதனுடைய இந்த எலிமெண்ட்ஸுடைய காம்பவுண்ட் என்னவா யூஸ் ஆகுது, கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ரியாக்ஷனில் தன்னை இன்வால்வ் பண்ணிக்காமல் அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் அதான் கேட்டலிஸ்ட். ஓகே, அந்த மாதிரி இந்த குரூப்புடைய இந்த பிளாக்குடைய நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. தீஸ் எலிமெண்ட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எதனால் இது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸில் எல்லாமே மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னே சொல்லலாம். இந்த குரூப்பை டிரான்சிஷன் டி பிளாக் மெட்டல்ஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னே சொல்லலாம். மெட்டல்ஸுக்கு என்ன இருக்கும், மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் இது ரெண்டையுமே நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி உடையது. ஸோ இந்த பிளாக்ல நம்ம என்ன சொல்கிறோம், தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது வந்து லாந்தனைட்ஸ். இதனுடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4f1214 5d021 6s2 அண்ட் ஆக்டினைட்ஸுடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 5f0214 6d022 7s2. இதை வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் இன் நேச்சர் அண்ட் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். இதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கலர்டாக இருக்கும் அண்ட் இதுலேயும் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த குரூப் நம்பர். இப்போ ஃபஸ்ட் குரூப்னா NS1 கான்ஃபிகரேஷன், அடுத்து NS2. 1 and 2 வந்து எஸ் பிளாக்னு சொன்னோமா, ஏன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிறனால. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 to 18 எங்கே இருக்குது, NS2 NP126 ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். அப்போ ஃபஸ்ட்டு NS2 NP1, NS2 NP3, NS2 NP2, NS2 NP4, NS2 NP5, NS2 NP6 அப்படின்னு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். டி பிளாக்கு 3 to 12. இதில் பார்த்தீங்கன்னா NS2 n-1 into D1, அடுத்து D2 D3 D4 வராது கான்ஃபிகரேஷன், அடுத்து D5 தான் வரும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். நம்ம D4ன்னு ஏன் வராதுன்னா D4ஐ விட D5 வந்து ஹைலி ஸ்டேபிள். ஏற்கனவே வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ஷியல் ஃபில்லிங்கில் இருந்தாலோ இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாவோ இருந்தாலோ அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு. அப்போது D4ஐ விட D5 ஸ்டேபிள், அதனால D4 கான்ஃபிகரேஷன் வந்திருக்காது. NS1 n-1 into D5, அடுத்தது வந்து NS2 n-1 into D5, NS2 n-1 into D6, NS2 n-1 into D7, NS2 n-1 into D8. அதே மாதிரி இங்கே D9 கான்ஃபிகரேஷன் வராது. D9ஐ விட எது ஹைலி ஸ்டேபிள், D10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள். அதனால ஃபஸ்ட்டு என்ன வரும், NS1 n-1 into D10, அடுத்தது வந்து NS2 n-1 into D10. அடுத்தது எஃப் பிளாக்ல பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ். இப்படி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.